அனைத்து தமிழ் மக்களுக்கும் தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். சென்ற வருடம் நவம்பர் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து இந்த வீடியோ மூலமாக நான் தினந்தோறும் தமிழ் என்கிற ஜோதிடத்தை பற்றி தினமும் போட்டுக்கொண்டு வருகின்றேன், சொல்லிக் கொண்டு வருகின்றேன். பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கு புரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது, பார்த்து கொண்டே இருந்தால் புரியும். அனைத்து உள்ளங்களும் இதற்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க. என்னுடைய எண்கிணிதம் வார்த்தை அடிப்படையில் அனைத்தும் உண்மை. நான் இதை தனிப்பட்ட முறையில்தான் இதை நான் கணித்து நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இது யாதொரு தவறும் இல்லை, எல்லாமும் இது சரியாக உள்ளது. இங்கிலீஷ் நியூமராலஜி போல் தமிழில் தமிழ் மக்களுக்கு அவங்களே அந்த பேரை எழுதி அந்த எண்கிணத்தை போட்டு கூட்டி 9ஆல் வகுத்தாலோ அல்லது நியூமராலஜி போல் கூட்டி வந்தாலோ அதனுடைய விதி என்ன, அதனுடைய பலன்களை தெரிந்து கொள்ள இந்த தமிழ் எண்கிற ஜோதிடம் அவசியமாகிறது. இந்த எண்கிணிதம் தமிழுக்கு 240 எழுத்துக்க, அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிணம் கொடுக்கப்பட்டு அதை உறுதி செய்து நான் தனிப்பட்ட முறையிலே இதை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். எனவே வார்த்தை அடிப்படையில் எண்கிணிதம் உயர்ந்தவருக்கு எண்கிணிதம் 3, 2, 9, 5, 7, 5, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 43. அதனுடைய விதிங்கிறது 7. அப்போ உயர்ந்தவருடைய எண்கிணிதம் விதியின் 7ஆக வருகிறது. அப்போது உயர்ந்தவர் நல்லா இருந்தால் தானே கல்யாணம் பண்ணுறோம், கெட்டு போனால் யார் கல்யாணம் பண்ணுறா? அதுபோல் அந்த வாக்கியத்தில் நல்லா இருந்தால் தான் ஒரு குடும்பத்தில் நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. கெட்டு போனால் அதுக்கு யாரையுமே சொல்லவே மாட்டாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அதுபோல் உயர்ந்தவர் என்ற எண் 7வது எண்கிணமாக வருகிறது. சமசுத்த பாறையில் என்ற அடிப்படையில் வருகிறது. இந்த உயர்ந்தவருடைய எண்கிணிதம் நல்ல மங்களகரமானவை. அவர்களுக்கு இந்த மாதிரி எண்கிணிதம் கிடைத்து விட்டால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வாழ்வில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதுபோல் 7ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் இந்த மாதிரி தேதிகள் அவர்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு செய்திகள், நற்காரியங்கள் நடந்தால் அவர் வாழ்க்கையில் துன்பத்தை தவிர இன்பமே கிடைக்கும் என்று நான் சொல்லுகிறேன். உயர்ந்தவருடைய எண்கிணிதம் 7, தாழ்ந்தவருடைய எண்கிணிதமும் 7ஆகவே வருகிறது. ஏனென்றால் 7ஆம் இடத்து பாவக்கிரகங்கள் இருந்தால் அவர்கள் தாழ்ந்தவருடைய பலனை காட்டுகிறது. அப்போ தாழ்ந்தவர்களுக்கு எண்கிணிதம் 5, 3, 5, 7, 5, 9 இதெல்லாம் கூட்டினாக்க 34. அவருடைய விதி என்கிறது 7. ஏன்னா தாழ்ந்தவர் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால் 7ஆம் இடத்தில் சுபக்கிரகமும் பாவக்கிரகமும் இருந்தால் முதலில் கொடுக்கும், அடுத்ததாக கெடுத்துவிடும். அதுதான் தாழ்ந்தவரும் அந்த எண்கிணத்தில் 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். நான் வாழ்ந்தவன் இன்று கெட்டவன் என்று சொல்லப்படுகிறது. அதான் அப்படி இருக்கின்ற நேரத்தில் மரக்கட்டைக்கு நீங்கள் 1, 3, 7, 1, 2, 9 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்கிறது 5. அப்போது மரக்கட்டையினுடைய விதியின் 5. ஏன்னா மரக்கட்டை என்பது ஓவிய தயாரிக்கலாம். மரக்கட்டையால் அனைத்து கலநயமும் செய்யக்கூடியதான் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துக்கு மரக்கட்டை இல்லை என்றால் கதவுகள் இல்லை, ஜன்னல்கள் இல்லை, தூண்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போது 5ஆம் இடம் என்பது ஒரு புதிய ஒரு கலைகளை உருவாக்கக்கூடியது. அதுதான் மரக்கட்டை. நிமிர்ந்ததுக்கு எண்கிணிதம் 9, 2, 9, 5, 7, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 41. அதனுடைய விதி என்கிறது 5. நிமிர்ந்தது ஒருவர் ரொம்ப தாழ்வான நிலையில் இருந்து முன்னுக்கு வந்துட்டால் அது நிமிர்ந்ததுன்னு பேர். நிமிர்ந்து என்றால் வாழ்க்கையில் முன்னேறுவது நிமிர்ந்தது தான்.
அதுபோல் 5ஆம் இடத்தை எண்கிறதும் 5ஆம் இடத்து சுபக்கிரகங்கள் இருந்தால் அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. சுபக்கிரகங்கள் பகற்பொழுது, அதாவது பகற்பொழுது, பிற்பகல் முற்பகல் என்று சொல்கிறார்களே, அதே போல் பகற்பொழுதுக்கு எண்கிறது 9, 1, 5, 2, 8, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 34. அதனுடைய விதி என்கிறது 7. பகற்பொழுது 7வது எண்ணிடமாக வருகிறது. அப்போ பகற்பொழுது நமக்கு அவசியமாகிறது. அப்போ பகற்பொழுது 7ஆம் இடத்து பலனாக வருவதால் பகலில் தானே சுபகாரியங்கள் அனைத்துமே செய்கிறோம். அதனால் பகற்பொழுதுடைய விதி எண் 7. சமீபம், சமீபத்துக்கு 4 எழுத்துக்கள் 3, 9, 9, 7 எல்லாம் கூட்டினாங்க 28. அதனுடைய விதி என்கிறது 1. சமீபம், சமீபம் என்பது 1ஆம் இடத்தை குறிக்கிறது. 1ஆம் இடம் சமீபம், சமீபத்தில் அது ஒன்றைத்தான் குறிக்கிறது. அந்த 1ஆம் இடத்து பலனாக வருகிறது. சமீபம், சமீப காலத்தில் என்று சொல்லக்கூடியது. அது சமீப காலத்தில் தான் நான் வாங்கினேன், சமீப காலத்தில் தான் நான் முன்னுக்கு வந்தேன், சமீப காலத்தில் தான் அந்த கடையை வச்சேன் என்று சொல்லுவார்கள். அதாவது சமீபம் விதி எண் 1. எரிகிறது, எரிகிறது என்ற எழுத்துக்கு வார்த்தைக்கு எழுத்து எரிகிறது என்ற வார்த்தைக்கு எண்களிடம் 4, 4, 2, 8, 9 எல்லாம் கூட்டாக 27. அதனுடைய விதி என்கிறது 9. எரிகிறது 9 நவக்கிரகத்தையும் குறிக்கிறது. 9 நவக்கிரகத்துக்கும் அனைத்து கிரகங்களுக்கும் வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதான் 9ஆவது விதி எண். அந்த 9ஆவது விதி என்கிறது எல்லாத்துக்குமே நன்மைகள் செய்யும். அதான் எரிகிறது. எரிகிறது என்றால் அது அபாயத்திலையும் சேர்க்கலாம், நல்லதுலையும் சேர்க்கலாம். அது எரிகிறது. அப்போ எரிகிறது என்பது 9ஆம் இடத்து பலனாக வருகிறது. சங்கல்பம், சங்கல்பத்துக்கு எண்கணிதம் 3, 8, 1, 1, 9, 7 எல்லாம் கூட்டாங்க 29. அதனுடைய விதி என்கிறது 2. சங்கல்பம் 2ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, சனி, கேது இதெல்லாம் 2ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் கிரகங்கள் ஆட்டி படைக்கும். உண்மையிலே செவ்வாய், சூரியன், ராகு, கேது, சனி இந்த 5 கிரகமே தோஷமான கிரகங்கள், கெடுதல் செய்யக்கூடியவைகள் தான். அந்த 5 கிரகமே 2ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாலுமே அவங்க வாழ்க்கையில் தடமாறி நழுவி ரொம்ப கெட்ட பேரெல்லாம் வாங்கி முன்னுக்கு வர முடியும். முன்னுக்கு வராமையே அடிச்சுவிடும், ஏற வச்சும் கீழே இறக்கிவிடும். அந்த 2ஆம் இடத்த பாவ கிரகங்கள் சூரியன், செவ்வாய், ராகு, சனி, கேது இந்த 5 கிரகமே 2ஆம் இடத்தில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அவர் வாழ்க்கையில் கெடுதல் வரும் என்று நினைத்து கொள்ளலாம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் வைராக்கியம் என்ற எண்கிணிதம் 9, 1, 7, 2, 2, 7 எல்லாம் கூட்டாங்க 28. அதனுடைய விதி என்கிறது 1. வைராக்கியமான என்கிற விதி எண் 1. வைராக்கியம் அந்த 1ஆம் நம்பருக்கு பாருங்கள், ரொம்ப வைராக்கியம் இருக்கும். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு இது போல் ரொம்ப வைராக்கியமான என்கிற விதி எண் அந்த 1ஆம் இடம் தான். அந்த 1ஆம் தேதி, 10ஆம் தேதி அப்படி சில தேதிகள் இருக்கும்போது அவர்களுக்கு அந்த தேதிகள் நல்லது நடந்தது, அது வைராக்கியமான தேதியாக இருக்கும். 28ஆம் தேதி இப்படிப்பட்ட தேதியெல்லாம் வைராக்கியமான தேதி. அந்த மாதிரி தேதியில் பிறந்தாலும் சரி, அவர்கள் காரியத்தை நற்காரியங்கள் செய்தாலும் சரி, அவர்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும், வைராக்கியமாகவே சாதித்து காட்டும். அதுதான் வைராக்கியம். ஆனாலும் இந்த என்கிற பிரகாரம் நம்ம வீடியோக்கள்லாம் நம்மளுடைய லைனெல்லாம் அடிக்கடி மாற்றி யூடியூப்புக்காரங்க வைக்கிறாங்க. யூடியூப் இயக்குநர்கள் அந்த என்னுடைய வீடியோக்கெல்லாம் மாற்றி வைக்கிறாங்க. லைனை மாற்றி கொடுத்துறாங்க. யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த லைன் மாறுவதால தான் யாரும் பார்க்கணும். லைனை எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்தால் நல்லபடியாக நிறைய பேர் பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது என்னுடைய இது பிரகாரம் கேட்டு நீங்கள் என்னுடைய யூடியூப்பை அனைவருக்கும் போகும்படி செய்ய வேண்டும் நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.